இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி ரோல். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் நான் 200 கிராம் டோஃபு வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுடணும். சும்மா நீங்கள் கையில் வந்து மசிச்சு போட்டாலும் ஓகேனா, இல்லை நைஃப்பில் கட் பண்ணி போட்டாலும் ஓகே. இதில் நான் உப்பு போட்டுடுறேன், சில்லி பவுடர், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/4 ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டோஃபூவில் வந்து மசாலாஸெல்லாம் போகும். இதுக்கு நீங்கள் பன்னீர் கூட வச்சு நம்ம பண்ணிக்கலாம், அதுவும் ஹெல்த்தியாக தான் இருக்கும். இங்கே தான் 2 தக்காளி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளியில் ஜூஸ் எல்லாம் வெளியே வரும். டோஃபோட நல்லா கோட் ஆகி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ தனியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கோங்க. நான் இங்கே 2 முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு 1 வேணுன்னா ஊற்றிக்கலாம், இல்லை 2 வேணுனாலுமே ஊற்றிக்கலாம். உங்களோட விருப்பம் அப்படி தான். முட்டைக்கு சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்காக நம்ம உப்பு போட்டுருணும். கொஞ்சமாக பெப்பர், 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிடலாம். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டோஃபூ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தியில் வந்து ரோல் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆல்ரெடி சப்பாத்தி சுட்டு வச்சாச்சு. இப்போ வந்து ரோல் பண்ணிடலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டிங்கன்னா நம்ம ரோல் பண்ண வராது. இப்போ சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் செஞ்சு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.